ஹோட்டலே ஒரு மாதிரியா இருக்கு. தமிழ்நாடு கடலூர். கடலூர் தெரியுமா உங்களுக்கு? நான் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை நீங்க? சரி சரி சரி. கடல் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா இப்போது சித்தூரில் இருக்கிறேன். நான் சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்தோன்னா கடலூர்லேருந்து சித்தூர் வந்திருக்கேன். கடலூர்லேருந்து சித்தூர் சுமார் ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இங்கே சித்தூரில் பார்த்தோன்னா நல்லா காரசாரமாக இருக்குமா சாப்பாடு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ அண்ணா சாப்பிட்ற ஹோட்டல் எங்கே இருக்கு? சாப்பிட்ற ஹோட்டல் எங்கே இருக்கு? தமிழ் தெரியுமா? சாப்பிட்ற ஹோட்டல் எங்கே இருக்கு? வாட் அண்ணா, இங்கே சாப்பிட்ற ஹோட்டல் எங்கண்ணா இருக்கும்? இது என்னதுண்ணா? இது ஜானியாவாலி இல்லை, அது என்னது? ஜிலேபி பேர் எவ்வளோ? அது எவ்வளோ? ஜிலேபி 100 கிராம் 25. 100 கிராம் 25. சாப்பிட்ற ஹோட்டல் எங்கே இருக்கு? அதாவது சாப்பாடு குழம்பு அது மாதிரி வச்சு சாப்பிட்றது. புரியல. இல்லை, நான் டவுனுக்கு போகணுமா? புரியா? இங்கே பாரு, இல்லைன்னா மேலே வரும். மேலே பாரு, மேலே. இது மேலேயா? லெஃப்ட் சைடு பாரு. அப்படி நம்ம அப்படியே போகிறோம். அப்படி அந்த சைடு అక్కడ ఉందా? மீல்ஸ் சாப்பாடு குழம்பு. ஓகே, தேங்க்யூண்ணா. இதான் சாப்பிட்ற சாப்பாடு குழம்பு அதெல்லாம் இதா இங்கே இருக்கும். இங்கே பக்கத்துல இங்கே இதேவா? சாப்பாடு இல்லையா? ஐயா, வேற எங்கே உண்டு? இங்கே இருக்காதா? இருக்குமா? எவ்வளோ தூரம்? அதான் வாஸ்து பவன் எப்படி போகணும்? எக்கடா? ரோடு. ஓ, this ரோடா? போர்டு. அந்த பக்கம் ஒரு போர்டு. ஓகே, வாஸ்து பவன். அங்கே பக்கம் ஒரு போர்டு, அந்த பக்கம் ஒரு போர்டு. ஓகே, தேங்க்யூ. வாஸ்து பவனுக்கு தான் சாப்பிட போகிறேன். அதெல்லாம் வாஸ்து பவன் எங்கே இருக்குது? வாஸ்து பவன் சாப்பிட்றதுக்கு. வாஸ்து பவன் சாப்பாடு இருக்குமா? ஹோட்டல் வாசு உள்ளே போயிட்டு ஹோட்டல் வாசு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் போகணும். என்னங்க இது வீடு மாதிரி போகுது. இல்லை ஹோட்டல் நினச்சேன், பெரிய ஹோட்டலாக இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தோன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாரி ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்கேன். ஹோட்டலே ஒரு மாதிரியா இருக்குது. நான் சாப்பாடு இருக்குண்ணா? சாப்பிடுங்க. செப்பலை வெளில ரைட்டுக்கோ. வீடு மாரி. ஐயோ, இங்கே பக்கத்தில் மாவு அரைக்கிறாங்க பழகுது. அதனால் சவுண்டு ரொம்ப ஓவராக கேட்குது. ஸோ அதனால தான் இப்போ தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இங்கே இப்போ ஒரு மணி 3:30 இருக்கும். அதனால தான் சரியாக இங்கே யாருமே சாப்பிடல. நான் தனியாக சாப்பிட்றேன். வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சி. கடலூர்லேருந்து பஸ்ஸில் வந்ததுனால லேட் ஆகிடுச்சி. இப்போ மணி ஒரு 3:30 இருக்கும். அதனால் இங்கே சரியாக கூட்டம் இல்லை.
பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சும்மா பசிக்க தான் சாப்பிட்றேன், டேஸ்ட்டெல்லாம் எதிர்பார்க்கல. ஓ பரவாயில்ல, சாப்பாடு எவ்வளோன்னு கேட்டதுக்கு 50 ரூபான்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம். ஓகே, இங்கே சாப்பிட்டு இருக்கும்போது கிளாஸில் வந்து இதே கொடுத்தாரு. அது பார்க்குறதுக்கு பாயாசம் மாதிரி இருந்துச்சு. சரி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஓரளவு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சரி சாப்பாடாக பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சுமாராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு சுமாராக இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு 50 ரூபா தான் அந்த சாப்பாடு. அதாவது 100 ரூபா அல்லது 150 ரூபா கொடுத்து சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்லலாம். ஸோ 50 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்து. இது 2 குழம்பு தான் கொடுக்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. சாம்பார் அண்டு ரசம், அது கூட கொஞ்சம் கொத்தரங்காய் பொரியல், அப்புறம் ஊறுகாய், பிடிக்கிறது கொஞ்சம் இந்த பாயாசம் மாதிரி இதே ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே, நல்லாயிருக்கு. ஓரளவு சுமாராக இருக்குது, டீசெண்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சாப்பிட தான் நான் பார்த்தோன்னா அவ்வளோ தூரம் சுமார் ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் இங்கே வந்து இப்போது சாப்பிட்டுட்ருக்கேன். ஓகே, நான் இப்போ ரொம்ப லாங் போயிருக்கணும். அதாவது இப்போ எங்கன்னா ஹைதராபாத், விஜயவாடா, நெல்லூர், குண்டூர் அதுமாரி சைடு போய் சாப்பிட்டா தான் கரெக்டாக தெரியும். இது ரொம்ப பார்டர், இது காட்பாடியிலேருந்து கொஞ்சம் பக்கம் தான் அது. அதனால் சரியாக என்னால் சொல்ல முடியல. ஆந்திரா சாப்பாடு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த டேஸ்ட்டு இப்போ இல்லை. அடுத்த டைம் நம்ம வேறு எங்கன்னா போயிட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வீட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன லைட்டு தான் எரியுது, ஒரு லைட்டு தான் எரியுது. அதனால் லோ லைட் வந்து ரொம்ப சரியில்லை. அதனால் கேமரா குவாலிட்டியும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்குது எடுக்கிறதுக்கு. நம்ம அவுட்டோரில் எடுத்தால் நல்லாயிருக்கும். இது உள்ளே கொஞ்சம் லைட்டு, சின்ன லைட்டு தான். அந்த ஒரு லைட்டு இருக்குல்ல சின்னதாக, அது மாதிரி லைட்டு தான் வச்சுருக்காங்க. அதனால் இந்த லைட்டிங் கண்டிஷனெல்லாம் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால இந்த கிளாரிட்டி எல்லாம் சரியில்லை. அதனாலவே நான் சரியாக சீக்கிரமாக அப்படியே முடிச்சிடுறேன். நான் சரியாக இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. காசு விட டிக்கெட் இது பஸ்ஸு தமிழ்நாட்டிலேருந்து வரோம். தமிழ்நாடு கடலூர் தெரியுமா உங்களுக்கு? நான் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை நீங்கள்? சரி சரி சரி. கடல் வந்து நம்ம ஊருக்கு ஒரு பொண்ணு வந்துருக்குது, எங்கள் மருமக. பேர்? கடலூருக்கு அந்த வில்லேஜில் எங்கே இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, தேங்க்யூண்ணா. சரி பாய் வரேங்க. சும்மா இல்லை இல்லை, என் வண்டியில் பஸ்ஸில் வந்தேண்ணே. கடலூர்லேருந்து வந்தேன். கடலூர்லேருந்து திருவண்ணாமலை வந்து, திருவண்ணாமலைலேருந்து வேலூர், சித்தூர். ஓகே, தேங்க்யூ.